சக்தி சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தேனிகண்ணன். நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவின் தலைசிறந்த நடிகன், தலைசிறந்த கதாசிரியர், தலைசிறந்த இயக்குனர், தலைசிறந்த கலைஞன். அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய அதாவது எளிய கிராமத்து இளைஞர்கள், எளிய கிராமத்து மனிதர்கள் சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சது நடிகர் தனுஷை வச்சு தான். தனுஷோடைய இந்த பார்ட் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கார் தனுஷ். சினிமாவில் ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதும் எவ்வளோ எளிது என்பதையும் நுணுக்கமாக தன்னுடைய வாழ்க்கை மூலமாக சினிமாவை நம்பி வருகிற இளைஞர்களுக்கு சொன்னவர் நடிகர் தனுஷ். அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் நான் ஒரு முறை அதாவது ஒரு 2001 ஏஆர்எஸ் கார்டனில் தனுஷுடைய படப்பிடிப்பு நான் பார்க்க போயிருந்தேன். அப்போது செல்வராகவன் கையை பிடிச்சிக்கிட்டே தனுஷை அடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த படத்தை இது கரெக்டாக பார்த்து நடிடா அப்படின்னு சொல்லி அவருடைய நடிப்பை பார்த்து ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கிறது. இவ்வளவுக்கு மேலே தனுஷ் மிகப்பெரிய அந்த அடிகள்லாம் வாங்கினதுக்கு அந்த கட்டத்துக்கு மேலே தனுஷ் தன்னை ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, பெரிய பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கார் அப்படின்னா அது உண்மையில் அவருடைய உழைப்பும் அவரது அந்த நடிப்புக்கு போட்ட அர்ப்பணிப்பும் தான் முதல் காரணம். ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி சமீப காலமாக அது குறித்த மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செய்திகள்லாம் வருது. தனுஷ் எங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்திலேருந்து 2 பெற்றோர்கள் மனு போட்டு அதை கோர்ட்டில் பல்வேறு கட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு பிறகு அவர் அடையாளங்கள்லாம் காண்பித்து எல்லாம் பண்ணாங்க. அவர் சில நேரங்களில் மறுதளித்தார். அந்த மறுதளிப்பே இவர் உண்மையோ அப்படின்னு நம்மளால நினைக்க தோணுச்சு. ஆனால் நீதிமன்றம் அதில் ஒரு நடவடிக்கை எடுத்து அது முடிஞ்சது. சமீபத்தில் தான் அந்த பெரியவர் தவறிட்டார். ஆனால் அவர் சொன்னது உண்மையா இல்லைங்கிறது இப்போவும் சொல்கிறோம். அது தனுஷுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். அது நமக்கு அதை பற்றின நேரடியான இதெல்லாம் தெரியாது. பல்வேறு அடையாளங்களை காண்பிப்பதற்கு தனுஷ் மறுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. அது ஏன் மறுத்தார் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. அடுத்து அவருடைய திரையுலக வாழ்க்கை கேரியர், அந்த சினிமா கேரியர் இருக்குல்ல, அந்த கேரியரில் பல்வேறு நடிகைகளோடு கிசுகிசுக்கப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இது மாதிரியான ஒரு பெரிய சுசி லீக்ஸுங்கிற ஒரு திடீர்னு ஒரு இது ஏற்பட்டு அது எல்லாம் கடுமையான கான்ட்ரவர்சியாக அது பரவி போச்சு. அந்த சுசி லீக் வந்ததில் பெரிய முன்னணி நடிகைகள்லாம் பல பேர் அதில் மாட்டினாங்க. அது எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்கும் தனுஷையும் ஒரு குற்றமாக காரணமாக சொல்லி அதில் பேசப்பட்டது தான் பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா நல்ல ஒரு கலைஞன், ஒரு பெரிய நடிகன், இவ்வளவு பெரிய சிறப்பாக நடிச்சுக்கிட்டு வர்றார், இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நடிகர் விருதெல்லாம் வாங்கியிருக்க, இப்படி ஒரு தவறான ஒரு நிறம் அவர் மேலே படிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது எதனால் அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது. நான் தேனியை சேர்ந்தவன், நான் அவர் தேனிக்காரர், அவர் தான் தேனிக்காரர். நம்ம பையன் மேலே இப்படி ஒரு கருத்து பரவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது எனக்கெல்லாம் உண்மையில் உள்ளபடி பெரிய வருத்தம் தான். அதை வெளிப்படையாக தனுஷை மாதிரி வெளிப்படையாக ஒரு நடிகைகளோட பழகி அது மூலம் கிசுகிசு வந்தது. கிசுகிசுலாம் இல்லை, டைரக்டர் இஸ் தான். அது அப்படி தான் வந்தது. அப்படி இருந்தும் தொடர்ந்து அது மாதிரி தகவல்களாக வந்துக்கிட்டு இருந்ததை கட்டுப்படுத்தவே மறந்துட்டார் அவர். அதை தடுக்கணும், அதை இது மேல் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கூட அவர் நினைக்கல. அதுதான் பெரிய வருத்தம். அதை பற்றி அவர் கேர் பண்ணவே இல்லை. எதுக்கு நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விட்டுட்டார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குறிப்பாக சௌந்தர்யா, அமலா பால், இன்னும் ஒரு நடிகை, அவங்க எல்லார் மேலேயுமே இவருக்குமான தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத இதன் மூலமாக ஒரு பாடகருடைய மனைவி, ஒரு டைரக்டருடைய மனைவி, இப்படியாக தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஹேண்டல்லையே நிறைய அதிகமாக பேசப்பட்டது இவருடைய பேர் தான் அடிபட்டது. ஆனால் அவர் அது இவ்வளவு பெரிய விஷயங்கள் தொடர்ந்து அவர் பேர் அடிபட்டுட்டு இருந்தாலும் எந்த இடத்துலையும் தன்னுடைய நடிப்பை விட்டு கொடுக்காமல் அதில் கவனம் செலுத்தி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருந்தார் தனுஷ் அப்படிங்கிறதான் நம்ம அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்ன நீங்கள் நகர்ந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய அபிமான நடிகர், நம்ம ஊருக்கார பையன்
இவர் மேலே இப்படி ஒரு நாள் படிந்துக்கிட்டு இருக்கேங்கிறத பெரிய வருத்தமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளவு காலம் தான் நீங்கள் வந்து எழுதி குவிப்பீங்க? இவருக்கு அவருக்கும் தொடர்பு, தனுஷுக்கு இவருக்கு தொடர்பு, தனுஷுக்கு இவருக்கு தொடர்பு, எவ்வளோ காலம் எழுதி 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 சலிச்சு போச்சு. ஆனால் அவர் நிறுத்த மாட்டேங்கிறார். இப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் கட்டமும் ஒவ்வொரு ஆண்டுலையும் ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு நடிகை இப்படியாக போயிட்டுருக்கு. இது எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் தடுத்து நிறுத்துவீங்கிறதே நமக்கு தெரியல. இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் நடக்குது. ஐஸ்வர்யாவுடைய அந்த லைஃப் ஆகுதுல வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாதியிலே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்ன நிலைமை? அவங்க வந்து கோர்ட்டில் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னவே வந்து 2 பேரும் வீட்டுகளுக்கு போகிறதில்ல, அவங்க வீட்டில் தனித்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற பேச்சே வந்தது. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, நமக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஆனால் அப்படி வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லோரும் நம்பினாங்க. தொடர்ந்து அத்துமீறலில் இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவர் மேலே வைக்கப்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்தது. ஆனால் இது எல்லாம் அரசல் புரசலாக தான் இருக்குது. யாருக்கும் வந்து எந்த உண்மையும் எதுவும் தெரியாது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சது காரணமாக தான் அதை இன்னும் சொன்னால் ஒரு கட்டத்தில் ஸ்ருதிஹாசனையும் அமரையும் வச்சு சம்மந்தப்படுத்தியே பேசினாங்க. ஆனால் இது மாதிரி பெரிய இடத்துல இருக்க நடிகைகள் மேல் தொடர்ந்து குற்றச்சாட்டும் கிசும் பரவுறது சகஜமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் தனுஷ் மேலே மட்டும் வர்ற அந்த தகவலை வந்து எல்லாரும் உண்மை நம்பினாங்க. காரணம் அவர் அதுக்கு முன்னாவே வந்திருந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். இதுவும் அவர் தான் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது, இது அவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ இந்த தகவல்கள் வந்து அவங்க ஐஸ்வர்யாவுக்கு தெரியுமா இல்லையா? அது எவ்வளோ காலம் அவங்க பொறுத்துட்ருப்பாங்க. அதனால் இன்றைக்கு வந்து ஒரு அழகான குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு திறமையான கலைஞனுடைய குடும்பம், ஒரு அழகான குடும்பம் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு நீதிமன்றத்தை நாடி இருக்குது. இது வந்து பெரிய மன வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துது. நமக்கு தமிழுக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுத்துற அளவுக்கு பாம்பேயில் போய் தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் தனுஷ். அவர் வந்து அங்கே வந்து எல்லோரும் வியந்தாங்க. யாரா அவன் இப்படி நடிக்கிறான், ராட்சசனாக நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வியந்தாங்க. பெரிய அனில் கபூர் அவங்க ஆட்கள், அவங்க வந்து ரன்பீர் கபூர்லேருந்து எல்லோரும் வந்து இப்படி பண்ணுறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கட்டுரையாகவே வந்தது. அப்படிலாம் வந்து நடிச்சிட்டு இருந்த தனுஷுக்கு வந்து இன்றைக்கு வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் இல்லற வாழ்க்கை. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் சவால் விட்டுட்டு பாய்ஸ் கார்டனில் வீடு கட்டி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் வந்து உட்கார வச்சு காமிப்பேன் பார் அப்படின்னு அண்ணாமலை ரஜினி மாதிரி நீங்கள் வந்து அங்கே போய் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சரி, வாழ்ந்துக்கிட்டு இருக்க அம்மா அப்பாவோடைய ஃபோட்டோ எடுத்துருக்க, பக்கத்தில் உங்கள் பையன் மனைவி எங்கேன்னு கேட்பானா இல்லையா? வரலாறு முக்கியம் அமைச்சரே. ஏன்னா குடும்பங்கிறது ஒரு விட்டு கொடுத்து சேர்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான புகைப்படம். அந்த புகைப்படம் வந்து நினைவு படமாக வந்து நம்ம காலம் பூரா இருக்கும். நீங்கள் என்ன தான் போயஸ் கார்டன்லாம் மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் சவால் விட்டு மருமகன் வீடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டாலும் கூட மனைவி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டு அவ்வளோ பெரிய வீட்டிலையும் கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் தனுஷுடைய தொடர்ந்து இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்போ வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று கதையில் அவர் நடிக்க போகிறாருங்கிறதும் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கவலை சூழ்ந்த ஒரு செய்தியாக இருக்குது. ஏன் கவலை சூழ்ந்த ஒரு செய்தி? நல்ல நடிகர் தானே. ஆனால் அவருடைய ராஜா சாருடைய வாழ்க்கை அந்த கதையில் நடிக்கும்போது ராஜா சார் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அதில் கேரக்டர் நடிக்கக்கூடிய நடிகருடைய வாழ்க்கையும் எவ்வளவு புனிதத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த ராஜா சாருடைய இந்த இளையராஜா என்கிற அந்த திரைப்படத்தில் தனுஷ் என்கிற அந்த நடிகன் வந்து நடிக்கும் பொழுது அது நடித்து முடித்த பிறகு அந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பேர் வரும் அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இது வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து கொண்டு செலுத்த போகிறார், இந்த கதாபாத்திரத்தை எப்படி கொண்டு செலுத்த போகிறார் என்கிறதுல வந்து நமக்கு கவலையாகவும் இருக்குது. அதாவது நான் கவலைப்படுறதை விட எல்லா மீடியாக்களும் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி தனுஷ் வந்து நடிச்சிருக்காரு, இந்த படத்தை வந்து ஏன் அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு, இது மற்ற யாரும் இல்லையா, எப்படிங்கிற அந்த சர்ச்சை வந்து தொடர்ந்து மன உளைச்சலை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி இப்படி இந்த டீம் வந்து சரிதானா,
இந்த டீமுக்கு இவ்வளவு இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதிலேருந்து எப்படி இந்த படம் மீண்டு வரப்போகுது அப்படிங்கிறதும், தனுஷ் எப்படி ஒரு நிறைவான இல்லற வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் சந்தோஷப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரும் கேள்வி. அவர் வந்து மீண்டும் ஒரு பெரும் கலைஞனாக பல விருதுகளை பெறட்டும். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர் இணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் மட்டும் இல்லை, பல ரசிகர்களுடைய ஆசையும் கூட. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.